எங்க இந்த ஊழல் லஞ்சம் பிறக்குது அப்படின்னா, தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்க கூடாது, எவனுக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிடணும். இந்த எண்ணத்துலதான் ஊழல் லஞ்சமே பிறகு. கோயில் கருவறையா முதல்ல கும்பிட்டு போயிடணும், அதுக்கு 1000 ரூபாய் சிறப்பு தரிசனம் கட்டிடு, என்ன லஞ்சம். பிரசவரையா அங்க போனா மனைவி சேர்த்தனா மருத்துவர்னு கூட சொல்றது இல்லையே, நம்ம தான் டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல காப்பாத்திருங்க, அந்த வார்த்தையே லஞ்சமாயிருது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா, அப்ப காசுக்காரன் போடுறான்னு திட்டிதான். கோயில் கருவறையில் இருந்து தாயின் கருவறை வரைக்கும் ஊழல் லஞ்சம் இருக்கு. ஒரு மருத்துவ கல்லூரியில படிக்க போனா 10 இடம் தான் இருக்கு, ஆனா 100 பேர் காத்திருக்கான்னா அவனுக்கு கிடைக்காத இடம் எனக்கு கிடைக்கணும்னா ஒரு இடம் 1 கோடினா கட்ட தயாரா இருக்கான். அங்க யாருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த எண்ணத்துல பிறந்துருது இந்த ஊழல் லஞ்சம்.